இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் சரி ஓகே இப்போ மனோஜ் வசமாக சிக்கிட்டாரு. ஆனால் அது எப்படி சிக்கினார் அப்படிங்கிறதான் பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது சிக்கினதை வீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக செய்யும் பொழுது திருன்னு அவர் முடிக்க போகிறது எப்படி இருக்க போகுது, அதை விட ரோஹிணி வெட்கம் வேதனை அவமானத்தில் பார்க்க போகிறது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தை, மனோஜ் இப்போ வீட்டில் சிக்கி அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த டிவியெல்லாம் போட்டு காமிச்சு இவர் இப்படி போய் அங்கே சீசா ஆடிக்கிட்டு சர்க்கிள் விளையாடிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு, வேலைக்கெல்லாம் போகலங்கிறத சொல்லி வீணா போனவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து திட்டினதுக்கு பிறகு இப்போ விஜயாவுக்கு இதெல்லாம் தெரியும், அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அம்மா தான் இப்போ உடனே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க ரோஹிணி அப்படின்னு மட்டும் சொன்னான். ரோஹிணி காரி துப்பாத குறையாக ஒரு பார்வையை கண்டிப்பாக விஜயாவை பார்த்து பார்ப்பாங்க. இதை போய் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லுனீங்கன்னா அப்போ என்ன ஒரு மாமியார் நீங்களாம் நல்ல மாமியார் நினச்சி உங்கள்கிட்ட ஆன்ட்டி நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் நீங்கள் இப்படி போய் அவன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இருக்க சொல்லியிருக்கீங்க. இதில் டெய்லி வேறு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு கிளம்பி போயிருந்திருக்கான். ஒரு வேலையும் இல்லாமல் 2 மாதமாக வட்டிக்கு காசு வாங்கி அதை சம்பளமாக கொண்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தெரிய வரும் பொழுது வீட்டில் இருக்க டைனமிக்கில் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சோண்டு இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மனோஜ் நிற்கிறது. மீனா போயிட்டு நல்ல வேலை, எத்தனையோ தடவை ரோஹிணி சொல்லியிருக்காங்க தெரியுமா, நல்ல வேலை மனோஜ் தப்பிச்சிட்டாரு இவங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிக்கல, இப்படி ஒரு ஃப்ராடாக கல்யாணம் பண்ணிக்கல, என் புருஷனை டிரைவராக இருந்தாலும் உருப்படியாக வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு நாள் கார் போனாலும் கார் துடைக்கிற வேலைக்கு போனார். ஆனால் 2 மாதமாக வேலைக்கே போகாமல் பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்துறவங்களாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் அடிக்கு மேலே அடி. கண்டிப்பாக ஸ்ருதி சும்மாவே இப்போ ஓவராக பேசுவாங்க. இந்த சமயத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை பேசி சூப்பராக அவங்களும் வேறு குத்தி காமிக்க ஆரம்பிப்பாங்க. இது ரோஹிணிக்கு அவங்களோட இமேஜுக்கு மிகப்பெரிய அடி. மனோஜ் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு உட்காந்துருப்பாருன்னு வச்சுங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அடியே கொடுத்தா கூட வாங்கிப்பார். காரி துப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ரோஹிணி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடி